இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சட்னி தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன்? மாங்காயில் தாங்க சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், மாங்காய் இந்த அளவுக்கு செங்காயாக எடுத்துக்கோங்க. காயாகவும் இல்லாமல் பழமாகவும் இல்லாமல் ஒரு பாதி எடுத்துருக்கிறேன், பாதி கன்னம் எடுத்துருக்கிறேன். அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இங்கே தேங்காய் ஒரு 2 பத்தைக்கிட்ட தேங்காய், ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு. இது தாங்க இந்த மாங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள். இங்கே பாருங்கள், கடுகு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் வறுக்கிறதுக்கு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, தாளிப்பதற்கு கருவேப்பிலை. இங்கே பாருங்கள், வதக்கிறதுக்கு நல்லெண்ணெய். இது தாங்க மாங்காய் சட்னி செய்வதற்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஊற்றி கடலைப்பருப்பு உளுந்து இது பொன்னேரமாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ பச்சை மிளகாய், மாங்காய், இஞ்சி எல்லாமே ஒன்றாவே போட்டு வதக்கிடலாங்க. எல்லாமே போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, இந்த அளவு வதங்கினா போதுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நல்லா தாராளமாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். இது ஒரு வதக்கிடலாம். இதையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு காமிக்கிறேன். ரொம்ப வதக்கணும்னு இல்லை. அந்த சூட்லேயே வதங்கிடுங்க கொத்தமல்லி. இப்போ இந்த சூட்லேயே வதங்கிடும். இது புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க, ஏன்னா மாங்காயே புளிப்பு தானே, அதனால் புளி சேர்க்க தேவையில்லை. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை கூட, சாப்பாட்டில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லுங்கள். புவனா ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக இதை ஆற வச்சு அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு ஒன்று போட்டுடலாங்க. ஆறின பிறகு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நரனே அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தாளிப்பு போட்டு விட்டுறலாம். தாளிப்பு போட்டாலும் போடலாம், போடலைனாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு தாளிப்பு போட்டு விட்டுறலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி.